வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஸ்பெஷல் எஜுகேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி மார்க் இல்லைங்க. இந்த சைல்டு வந்து டெய்லி லைஃப்பில் தன்னால் வாழ முடியுதா? அதாவது ஸ்கூலுக்கு போகிறது முக்கியம்தான், ஆனால் பாத்ரூம்க்கு தனியாக போக முடியுதா? பிளேட்டை முன்னாடி வச்சா செல்ஃபாக எடுத்து சாப்பிட முடியுதா? இதுதாங்க ரியல் கொஷின். இந்த ரியல் லைஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு பேஸ் தான் ஏடிஎல் ஸ்கில்ஸ், அதாவது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ். ஸோ இன்னைக்கு பதிவில் ஏடிஎல்ஸ்னால் என்ன, ஏடிஎல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏடிஎல்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஏடிஎல் ஸ்கில்னாலே ரொம்ப பெரிய கான்செப்ட் இல்லைங்க. மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு சைல்டு டெய்லி லைஃப்பில் செல்ஃபாக, அதாவது தன்னாலே செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம ஏடிஎல்னு சொல்கிறோம். இது அகாடமிக் கிடையாது, லைஃப் ஸ்கில்ஸ், அதாவது சர்வைவல் ஸ்கில்ஸ். இந்த ஏடிஎல் ஸ்கில்ஸை வந்து நம்ம 3 லெவல்ஸாக பிரேக் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா பேசிக் ஏடிஎல் செல்ஃப் கேர் ஸ்கில்ஸ், அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்கில்ஸு. ஸோ ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி சாப்பிட்றது, தண்ணி எடுத்து குடிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, அதை ரிமூவ் பண்ணுறது, டாய்லெட் போயிட்டு வர்றது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, செல்ஃபாகவே க்ரூமிங் பண்ணிக்கிறது. இவ்வளோ ஸ்கில்ஸுமே சைல்டு வந்து செல்ஃபாக பண்ணிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு அது பிக்கஸ்ட் ரிலீவ் தானே. செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் ஏடிஎல், அதாவது ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்களோட பேக்கை அவங்களே பேக் பண்ணிக்கிறது, லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, ஷூஸை போட்டுக்கிறது கழட்டுறது, அவங்க யூஸ் பண்ண டாய்ஸை வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது, பிளேட்டை வாஷ் பேஷனில் வைக்கிறது, பிளேட்டில் இருக்க தேவையில்லாத வேஸ்ட்டை கொண்டு போய் டஸ்ட்பினில் போடுறது, இதெல்லாமே ஸ்கூல் சர்வைவலுக்கு ரொம்பவும் முக்கியமான ஸ்கில்ஸுங்க. தேர்ட் லெவல் வந்து சோஷியல் ஆர் ஃபங்க்ஷனல் ஏடிஎல். இது வந்து ஹையர் லெவல், அதாவது வெயிட்டிங் டேர்ன், அவங்க டேர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது, ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப்பு, ஃபாலோயிங் சிம்பிள் ரூல்ஸு, பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணுறது, டைம் சென்ஸு அண்ட் பேசிக் மணி அவேர்னஸ். ஸோ சொசைட்டியில் ஒரு சைல்டு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஸ்கில்ஸுங்க இதெல்லாம். ஏடிஎல் ஸ்கில்னு சொன்னாலே ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் கிடையாது. டெய்லி லைஃப்பில் இண்டிபெண்ட்டாக டெவலப் ஆகணும்னா நம்ம பல ஏரியாவில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குங்க. உதாரணத்துக்கு ஈட்டிங் அண்ட் ஃபீடிங், ட்ரிங்கிங் ஸ்கில்ஸ், ட்ரெஸ்ஸிங், டாய்லெட்டிங், பேத்திங், பர்சனல் ஹைஜீன், க்ரூமிங், ஹேண்ட் வாஷிங் அண்ட் கிளீன்லினஸ், டெய்லி ரொட்டீன், ஹவுஸ் ஹோல்ட் ஏடிஎல், மொபிலிட்டி அண்ட் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ், சோஷியல் அண்ட் சேஃப்டி ஸ்கில்ஸ், டைம் அண்ட் மணி அவேர்னஸ். எல்லா சில்ட்ரனுக்குமே எல்லா ஏரியாஸ்லையுமே சேம் டைம் டெவலப் ஆகிறதுக்கு தேவைப்படாதுங்க. அவங்களோட லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் டிசபிலிட்டியை பொறுத்து அது வேறுபடுங்க. ஸோ இண்டிவிஜுவல் ப்ராக்ரஸ் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏடிஎல் ட்ரைனிங்க்கு எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாதுங்க. அஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். ஸோ ஃபீடிங்கை வந்து பேபி ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஹேண்ட் வாஷ் வந்து டோட்லர் ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரெஸ்ஸிங் ஏர்லி சைல்டுஹுட்லேயே ஆரம்பிக்கணும். டாய்லெட்டிங் வந்து ரெடினஸ் ஸ்கில் வந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஸ்டார்ட் ஏர்லினா ஹேபிட் ஈஸியாக ஃபார்ம் ஆகும். டிலே பண்ணினா டிபெண்டன்சி ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஸோ ஏடிஎல் டிலே எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அதிகமாக வரும், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்த்ததுல பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, செரிபிள் பால்சி, டவுன் சிண்ட்ரோம், ஏடிஹெச்டி, ஏஎஸ்டி அண்ட் குளோபல் டெவலப்மெண்டல் டிலே. ஸோ டிலே அப்படின்னா நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. கரெக்டான ட்ரைனிங்கோ கன்சிஸ்டண்ட்டோ நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தோன்னா நம்ம குழந்தைங்க ஈஸியாகவே ஏடிஎல் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ ஏடிஎல் டெவலப் பண்ணுறதுல பேரண்ட் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. நம்ம சொல்லலாம், நாங்கள் தான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோமே, ஸ்கூலில் டீச்சர்ஸ் தெரப்பிஸ்ட்லாம் டீச் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் இருக்கிறத விட பேரண்ட்டோட தான் இருக்காங்க. அதனால் பேரண்ட் தான் ஏடிஎல் ஸ்கில் ட்ரைனிங்கில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான மெத்தடில் நம்ம ஸ்கில்ஸை டீச் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அது வேறுபடுங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணனா நிச்சயமாக ஏடிஎல்ல நம்ம குழந்தைங்கள மாஸ்டர் பண்ண முடியுங்க. ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷனில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஏடிஎல்ல டீச் பண்ணுறப்ப எந்த ஒரு குழந்தையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், அவங்கள புஷ் பண்ண மாட்டோம், ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய கம்பேர் பண்ண மாட்டோம். நாங்கள் ஃபாலோ பண்ணுற சிம்பிள்ஸ் ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டீச்சிங். அதாவது எந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் அதை வந்து
டாஸ்க் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸா அத டிவைட் பண்ணிட்டு தான் டீச் பண்ணுவோம். உதாரணத்துக்கு பிரஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துட்டு வந்து பிரஷ்ல பேஸ்ட் அப்ளை பண்ணி சொல்லிக் குடுக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு பிரஷ்ஷ ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டோட லிட்ட ஓப்பன் பண்ண வச்சு, அத வந்து பேஸ்ட்ட பிரஷ்ல அப்ளை பண்ண வைக்கிறது. இந்த மாரி சிம்பிள் ஸ்டெப்பாவே நம்ம வந்து அத டிவைட் பண்ணி தான் டீச் பண்ணுவோம். ஒரு ஸ்கில் அவங்க வந்து லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா தான், அதாவது ஒரு ஸ்டெப்ப வந்து அவங்க மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான், அடுத்த ஸ்டெப்பே நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மாடலிங் பண்ணுவோம். அதாவது நம்ம செஞ்சு காட்டுறது. அடுத்தது ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் சப்போர்ட் குடுத்து அத பிராக்டிஸ் பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட்டு வெர்பல் ப்ராம்ப்ட் குடுப்போம். அடுத்தது ரிப்பிட்டேட்டிவா அத பிராக்டிஸ் குடுப்போம். குழந்தை ட்ரை பண்ணிட்டாலே அவங்களுக்கு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் குடுத்து அப்ரிஷியேட் பண்ணுவோம் நம்ம. ஒரு ஸ்கில்ல ஒரு நேரத்துல தான் டீச் பண்ணணும். ஒரு ஸ்டெப்ல மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஒரு சிம்பிள் டீச்சிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேங்க. ஹேண்ட் வாஷிங். ஸோ ஃபர்ஸ்ட்டு டேப்ப ஓப்பன் பண்ணணும். கைய நல்லா வாஷ் பண்ணணும். வெட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதில சோப் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரப் பண்ணணும். அடுத்தது ரின்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டா டவல் வச்சு வைப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபுல் சப்போர்ட்ல பண்ணுவாங்க. அதாவது ஃபிசிக்கல் ப்ராம்ப்ட்ன்னு சொல்லுவோம். குழந்தையோட கைய பிடிக்க வச்சு நம்மளே செஞ்சு காட்டுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்ஷியல் சப்போர்ட்டு. தேர்டு தான் அவங்கள இண்டிபெண்டன்ட்டா ஃபைனலா நம்ம பிராக்டிஸ் குடுப்போம். ஒரே நாள்ல இண்டிபெண்டன்ட்டா பிராக்டிஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பாசிபிலிட்டி இல்லங்க. நமக்கு பொறுமை தேவை ரொம்பவுமே ஒரு ஸ்கில்ல டீச் பண்றப்ப. ஸோ எப்பவுமே ஸ்பீட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பர்ஃபெக்ஷனையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. குழந்தை வந்து ட்ரை பண்றாங்களா? இல்ல அந்த ஸ்கில்ல பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுங்க. அவங்கள ஃப்ரீயா பண்றதுக்கான ஸ்பேஸையும், அந்த ஃப்ரீடமும் நம்ம அவங்களுக்கு குடுக்கணுங்க. ஒரு சின்ன விஷயத்த ட்ரை பண்ணாலும் இமிடியேட்டா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ ஏடிஎல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகணும்னா, டைம் ரொம்ப எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது குழந்தைய பொறுத்தும், சொல்லிக் குடுக்குற டீச்சர பொறுத்தும், அவங்க அப்ளை பண்ற ஸ்ட்ராட்டஜி பிளஸ் பேரண்ட்ட பொறுத்தும் வேறுபடுங்க. பேரண்ட் ரெகுலரா வீட்ல பிராக்டிஸ் குடுத்தாங்கன்னா, ஈஸியாவே நம்ம ஏடிஎல் ஸ்கில்ஸ அச்சீவ் பண்ண முடியுங்க. ஒரு ஸ்கில்ஸ நம்ம குழந்தைங்க லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா, அத அன்லேர்ன் பண்றது ரொம்ப கஷ்டங்க அவங்களுக்கு. அதனால எப்பயுமே எந்த ஒரு விஷயத்த சொல்லிக் குடுத்தாலும் கரெக்ட் மெத்தடாலஜில நம்ம டீச் பண்ணணும். ஒன்ஸ் கத்துக்கிட்டாங்கன்னா, அத மறக்கவே மாட்டாங்கங்க அவங்க. ஸோ ஏடிஎல் ஸ்கில்ஸு பார்க்கறதுக்கு என்னவோ சின்ன விஷயம் மாரி தெரியுங்க. ஆனா அது சைல்டோட லைஃப்ல ஒரு பிக்கஸ்ட் ஃபவுண்டேஷன். ஒரு நாள் வந்து ஒரு குழந்தை தானே சாப்பிட்டு, தானே ட்ரெஸ் போட்டுட்டு, தன்னோட பாத்ரூம் ஹேபிட்ட தானே பண்ணாங்கன்னா, அது பேரண்ட்டுக்கு எவ்ளோ பெரிய ரிலீஃப்ங்க. ஸோ கண்டிப்பா நம்ம சைல்டு வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னா, ஏடிஎல் ஸ்கில்ஸ ஆஸ் இயர்லி அஸ் பாசிபிள் உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்க. அதுக்கான ஏஜ் இப்படிதான்லாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லங்க. ஸோ ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷன்ல சக்ஸஸ் எப்பவுமே மார்க்ல நம்ம மெஷர் பண்ண மாட்டோம். சைல்டு வந்து லைஃப்ல இண்டிபெண்டன்ட்டா வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதுதாங்க ரியல் சக்ஸஸ். ஏடிஎல் ஸ்கில்ஸ் வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லங்க. அது அவங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ற ஸ்கில்ஸு. அதனால இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம, நம்ம பசங்க பண்றதுக்கு பிராக்டிஸ் குடுத்தோம்னா, ஃபியூச்சர்ல நம்ம பசங்க இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. இல்ல நானே செஞ்சு விட்டுறேன், டைம் ஆயிடுது, மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா இன்னைக்கு செஞ்சுட்டோம்னா, நாளைக்கு நம்ம பசங்க அந்த விஷயத்த கத்துக்காம, அப்பவும் நமக்கு டிபெண்டன்ட்டா அவங்க இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் சொல்லிக் குடுக்கறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் ஃபாஸ்ட்டா பண்ணணும்னு பண்ணிடுறோம். நாளைக்கு அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா நமக்கு வயசாயிடும். அப்ப அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றப்ப நமக்கு அது பர்டனா ஃபீல் ஆயிடுங்க. அதனால குழந்தைங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லயே ஏடிஎல் ஸ்கில்ஸ்ல இண்டிபெண்டன்ட்டா ஆகறதுக்கான பிராக்டிஸ நம்ம இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணோங்க. ஸோ அவங்களோட ஃபியூச்சர்ல வந்து அவங்க எல்லா விஷயத்துலயுமே இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டன்ட்டா அவங்க சர்வை பண்ணா, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் தாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.